Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Max second chapter numbers and sequenceல exercise 2.3ல 8th sum பார்க்கலாம். Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. இந்த 2 power n plus 6 into 9 power nங்கிறது எப்போவுமே always divisible by 7 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 2 பவர் n ப்ளஸ் 6 இன்ட்டு 9 பவர் n. இப்போ இதில் a காங்க்ரூவன்ட் b இது mod nங்கிறது நமக்கு தெரியும். இப்போ nங்கிறது வந்து பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ when n ஈக்குவல் டு 2 nக்கு வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a காங்க்ரூவன்ட் b mod nன்னா aக்கு பதிலாக 2 காங்க்ரூவன்ட் b mod 7. இப்போ 2 வந்து 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 1ன்னு போட முடியாது, அதனால் நம்ம nக்கு பதிலாக 2ன்னு போடுறோம். இப்போ a காங்க்ரூவன்ட் b பிக்கு பதிலாக ஏக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 2 காங்க்ரூவன்ட் b mod 7. இப்போ 2வை வந்து 7ஆல் டிவைட் பண்ணலாம். 7ஆல் டிவைட் பண்ண முடியாது, 1 டைம் கூட போட முடியாது. ஸோ 0 டைம்ஸ் போட்டோம்னா 7 × 0 0 ரிமைண்டர் 2. அப்போ இதுதான் b, ரிமைண்டர் தான் b தான் ரிமைண்டர். அப்போ இங்கே பிக்கு பதில் 2 போட்டுக்கலாம். 2 காங்க்ரூவன்ட் 2 mod 7. இப்போ பவர் வந்து ரைஸ் பண்ணலாம் nக்கு. பண்ணோம்னா 2 பவர் n ஈக்குவல் டு 2 பவர் nன்னு வரும் mod 7. அடுத்தது 9 காங்க்ரூவன்ட் b mod 7. அடுத்தது இப்போ இப்போ 9 காங்க்ரூவன்ட் b mod 7. நம்ம 2 பவர் n கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 9க்கு கண்டுபிடிக்க போகிறோம், 9 பவர் nக்கு. இப்போ 9ஐ வந்து 7ஆல் டிவைட் பண்ண, இந்த mod 7ங்கிறது இதால் தான் நம்ம இந்த 7ஆல் தான் இதை வந்து டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து டிவைசர். அப்போ இது 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 7 is 7 ரிமைண்டர் 2 வந்துடுச்சு. அப்போ இந்த பிக்கு பதிலாக 2. அப்போ 9 காங்க்ரூவன்ட் 2 mod 7. இப்போ இதோட பவர் ரைஸ் பண்ணலாம். இப்போ 9 பவர் n காங்க்ரூவன்ட் 2 பவர் n mod 7. நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருக்கிறது 2 பவர் n ப்ளஸ் 6 இன்ட்டு 9 பவர் n கொடுத்துருக்குறாங்க. ஈக்குவல் டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எழுதலாம். ஃபஸ்ட்டு 2 பவர் nக்கு கண்டுபிடிச்சது வந்து 2 பவர் n mod 7 கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் இங்கே இந்த 6 அப்படியே வச்சுக்கிறோம். இன்ட்டு 9 பவர் nக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது 2 பவர் n mod 7. இப்போ இதில் இந்த 2 பவர் n mod 7 ரெண்டுலேயும் இருக்குது. அப்போ இந்த 2 பவர் n mod 7 காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியிட்டோம்னா 2 பவர் n mod 7 எடுத்தோம்னா இங்கே 1 ப்ளஸ் இந்த 6 இருக்கும். அப்போ 6 + 1 வந்து 6 + 1 7. 2 பவர் n mod 7. இப்போ இந்த 7ஐ வந்து 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 1. இப்போ 0. இங்கே 7 வந்துருச்சுனாலே இது வந்து இந்த 7ஆல் டிவைட் ஆகும்னு தான் அர்த்தம். அப்போ இந்த 7ஐ வந்து 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 டைம் ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. அப்போ 2 பவர் n ப்ளஸ் 6 இன்ட்டு 9 பவர் n ஈக்குவல் டு 0. 2 பவர் n mod 7. இது வந்து டிவிசிபிள் பை 7. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். குட்டி சம் தான் ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியான சமங்களோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.